வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. வசந்துக்காக ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். அப்படி ஸ்ரீநிதி மனசில் என்னதான் இருந்திருக்கும், எந்த விஷயத்துக்காக அவள் வேணுன்றா அப்படியே எல்லா பக்கமும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கான ஆன்சர் கிடைக்க மாட்டேதே. ஆனால் இந்த ஜெகன் பையன் பெருசாக ஏதோ மிங்கிளாக இருக்கான்னு மட்டும் தோணுது. அவனையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். சம்மர் டைம் தானே இது, என்ன இப்படி மழை பெய்யுது? புதுசாக கல்யாணம் ஆனவங்க மழையை பார்த்தா எவ்வளோ ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒய்ஃப் கூட. ஆனால் நம்ம நிலைமையை பற்றியா லேப்டாப் கூட உட்காந்து புலம்பிட்டு இருக்கோம். ஐயோ, என்ன பொசுக்கன்னு வந்து நிற்கிறா, நம்ம புலம்பும் போதே வந்துட்டாலோ. என்ன டாக்டர், புலம்பும் போதே வந்தாலா இல்லை புலம்பத்துக்கு முன்னாடி வந்தாலா இல்லை புலம்பத்துக்கு அப்புறம் வந்தாலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கன்ஃபார்ம் புலம்பும் போதே வந்திருக்கா. கேட்டதுனால தான் இப்படி பதில் சொல்கிறா. இப்போ என்ன பண்ணலாம்? சைலண்ட்டு நம்ம லேப்டாப்பை பார்ப்போம், இதுக்கு வீண் வேலை. அப்படிலாம் இல்லை அன்புமா, சும்மா மழையை பார்த்தனா அதனால் பேசிகிட்டு இருக்கேன். நல்ல மழை பெய்யுதுல? நல்ல மழை பெய்யறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் டாக்டர் போய் சொல்லாதீங்கண்ணே. நான் உங்கள் கூட எதுவும் பண்ண மாட்டேன்னா? புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் ஜாலியாக இருப்பாங்களா? அப்போ நான் மட்டும் தான் உங்களை ஜாலியாக இருக்க விடாமல் பண்ணுறேன்னா? சொல்லுங்கள் டாக்டரே, சொல்லுங்கள். இப்போ ஆமாம், ஜாலியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்ன மட்டும் இப்போ என்னடி பண்ண போகிற? இப்போ என்ன பண்ணுவோம் சொல்லு பார்க்கும். பெருசாக வந்துட்டா சொல்ல சொல்லி ஆன்சரை. என்ன டாக்டரே? ஏய், இப்போ நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன்? அதான் நான் சொன்னதை கேட்டுட்டல, அப்புறம் என்ன? நீங்கள் சொன்னதை கேட்டுட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு. அதான் மழை பெஞ்சா அதுக்குன்னு ஆசைப்படுவீங்களா? ஏய், இப்போ நான் என்ன ஆசைப்பட்டுட்டேன்? நீ எதை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிற? அன்புமா, உனக்கு புரியாமல் இருந்த வரைக்குமே சமாளிச்சண்டி, இப்போ புரிஞ்சிருச்சா? அதனால எது பேசினாலும் நீ அங்கே தான் வந்து நிற்கிறேன்னு. மழை பெஞ்சா ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, ஒரு கதை பேசுறது, ஒரு கொஞ்சிட்டு இருக்கிறது, இதெல்லாம் தான் லிஸ்ட்டில் இருக்குது. மற்றபடி நான் அதிகமாகலாம் எது யோசிக்கல. உன் பார்வையில் அப்படி தெரிஞ்சிருக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ உண்மையாவே பக்கத்தில் வந்து பேசலாம்னு தான் நினச்சிங்களா? நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டணும். ஆமாம், வர வர இந்த டாக்டர் எப்போ பார்த்தாலும் தப்பாக புரிஞ்சுக்கிறதே உனக்கு வேலையாக போச்சு. பக்கத்தில் உட்காந்து பேசணும்னு ஆசைப்படுறது கூட தப்பாடி. தப்பில்லை, அதெல்லாம் ஆசைப்படலாம். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஒழுங்காக ஓடிடு. நான் லேப்டாப்பில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு பார்த்துட்டு இருந்தேன், முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். போய் நான் என் வசந்தியாச்சும் லவ் பண்ணிட்டு வரேன். இந்த டாக்டர்னு மென்டலாமா? எப்போ பார்த்தாலும் இந்த வசந்த் மாமா லவ் பண்ண போயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், பொசுக்குன்னு கொச்சிட்டு போகிறாங்கிறாரு. டாக்டரே, என்னடி? அப்படிலாம் போகக்கூடாது. நான் தான் இங்கே இருக்கல, என்ன லவ் பண்ணுங்க. வெளியெல்லாம் போகக்கூடாது. மழை பெய்யுதுல, எல்லாரும் தூங்க போயிடுவாங்க, போயிருப்பாங்க. அதனால எங்கேயும் போகக்கூடாது. ஒழுங்கா இங்கேயே உட்காந்துருங்க. லவ் பண்ணணும்னு தோணா என்னையும் லவ் பண்ணுங்க. முடியாது, லவ் பண்ண முடியாது. நீ தான் வேற ஆங்கிளில் யோசிக்கிறியே, அதனால் லவ் பண்ண முடியாது. டாக்டரோட ஃபீலிங்ஸை வர வர புரிஞ்சிக்கவே மாட்டேன் அன்புமா. டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க மாட்டேன். டாக்டர் ஒன்று சொன்னால் நீ ஒன்று தனியாக யோசிக்கிற. டாக்டர் என்ன சொல்ல வரன்றதை உன் மனசில் போட்டு குழப்பிக்கிறேன். அதனால சரி வராது. போ, நான் போய் வசந்தி லவ் பண்ணிக்கிறேன். டாக்டரே, இப்போ கோவம் வந்துச்சு, என்ன பேசுவேனே எனக்கே தெரியாது. ஒழுங்கா வாயை மூடிடுங்க சொல்லிட்டேன். வசந்த் மாமா லவ் பண்ண போறாராம். இப்போ என்ன, உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும், அவ்வளோதானே? ஆமாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுனா நீ என்ன சொல்ல வர? டேய் சரவணா, ஒரு வேளை சம்பவம் நடந்துருமோடா? வாய்ப்பில்லை. டாக்டரே, நீங்களும் ரொம்ப அதிகமாக யோசிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறதுனா நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ பக்கத்தில் வந்து பேசணும், மழை பெய்யுது, அதுக்கேற்ற மாதிரி லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சொல்ல வந்தேன். பத்தியா, மனசில் எங்கேயாவது பதிஞ்சிட போதுன்னு விளக்கம் கொடுக்குற, அப்படிதானே? அப்படிதான். அது சரி. சரி, நான் இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று பண்ண போகிறேன். ஏன்னா என் டாக்டர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாருல, பாரு சிரிப்பை கூட காண மூஞ்சில். ஒன்று அந்த வசந்த் மாமா லவ் பண்ண போகிறேன்னு வேறு சொல்கிறாரு. அதனால் என் டாக்டருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ நான் ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் நல்லா. நான் போயிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். சரியா? நீங்கள் அதுக்குள்ளே இந்த பொட்டியெல்லாம் மூடி வச்சுட்டு ஒழுங்காக உட்காந்துருக்கேன், நான் வந்துடுறேன். ஏய், என்ன உட்கார வச்சுட்டு நீ எங்கே போகிற? நான் எங்கேயும் போகல, ரூம்குள்ளே தான் போகிறேன். இந்த பக்கம் ஒரு குட்டி ரூம் இருக்குல்ல, அங்கே போகிறேன். இந்த வந்துடுறேன். குட்டி ரூமுக்கு போறியா? இப்போ எதுக்கடி அங்கே போகிறேன்? டாக்டரே, கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி நடந்துக்க முடியும்? ஒழுங்கா இருங்க, இந்த வந்துடுறேன்றேண்ணே. ஐயா புத்தரி, உங்களை மாதிரி நான் ஆயிடுவனும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் எந்த மரத்துக்கடியில் உட்காரதுன்னு நான் சூஸ் பண்ணல. கூடிய சீக்கிரம் சூஸ் பண்ணிடலாம். இவன் வேறு ஏதோ ட்விஸ்ட் வச்சுட்டு போகிறா. என்னவா இருக்கும் உங்களுக்கு எதாவது தெரியுமா? பாவம், அவரே எதுவும் புரியாமல் தான் மரத்துக்கடியில் கண்ணை முடிச்சு உட்காந்துருக்காரு. அவரை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ வேறு இந்த மெடிக்கல் கேம்போட அப்டேட்லாம் பண்ணியிருக்கானான்னு தெரியலையே. கரெக்ட்.
கரெக்டாக தான் இருக்குது. சரி மூடி வைப்போம், ஒர்க்கும் முடிஞ்சுது. சரி வெயிட் பண்ணுவோம், ஏதோ வரேன்னு சொல்லிட்டு போனாலே. டாக்டரே, என்னடி இங்கே பாருங்க. அன்பு? நம்முடைய தேகம் பக்கத்துல வெடிக்க உன் கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணுச்ச. டாக்டரே, என்ன இப்படி பார்க்குறீங்க? ஏய் என்னடி இப்படி வந்து நிற்கிறேன்? நல்லா இல்லையா? செம்மையா இருக்கு. ஆமாம், ஏன் திடீர்னு போய் இப்படி கிளம்பி வந்திருக்க? நீங்கள் தான் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு. உங்களுக்கு பாவாடை சட்டைனா ரொம்ப பிடிக்கும்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஒரு டைம் போட்டிருந்தேன். அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வா போட்டுக்கலான்னு. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து எல்லோரும் இருக்காங்களா, எல்லோரும் முன்னாடியும் போட்டால் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நான் போடலை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டுலாம் வந்துட்டேன். அதான் நீங்கள் இப்போ சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி உங்கள் ஆசைக்காக ரூம்குள்ளே போட்டு கட்டலாமேன்னு போட்டுட்டு வந்தேன். நல்லா இருக்கா? செம்மையா இருக்கடி பொண்டாட்டி. டாக்டர் அப்படி பார்க்காதீங்க, ஒரு மாதிரியாக வருது. அன்புமா, இந்த டைம் நான் பர்மிஷனே கேட்குற மாதிரி இல்லை. அப்படின்னு நேர் வரேன். வேணாம் டாக்டரே. நான் தான் சொல்லிட்டேனே உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலன்னு. சரி நான் எதுவும் பண்ணலை. ஏன்? உனக்கு தான் விருப்பம் இல்லையா, அப்புறம் என்ன? டாக்டர் இப்போ பேசாதான். இங்கே பாருங்க. என்ன சரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கோங்கண்ணா? அப்படியே வேணும்னு கேட்பீங்க மூஞ்ச சோகமாக வச்சுக்கிட்டு. சரியான கறி தெரியுமா நீங்கள்? இப்படிலாம் சொன்னேன்னு எனக்கு வேணாம். டாக்டரே, இந்த பாவமான மூஞ்ச மட்டும் எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? அப்படியே அவ்வளோ பாவமாக இருக்க தெரியுமா? போட்டின்னு சொல்லிட்டேன். அப்பப்போ கொடுக்குற ஒரு மொத்தத்துக்கே இப்போ வேணான்னு சொல்லுவாளாம். என்னை பார்த்தா பாவமாகவே அவளுக்கு தெரியாதா? கேட்டால் நடிக்கிறேன்னு சொல்கிறா பார்த்தியா? போ, எனக்கு ஒன்றுமே வேணாம். உன்னை இனிமேல் தொடக்கூட மாட்டேன், கிளம்பி போ. டாக்டர் அப்படிலாம் கோவப்படக்கூடாது. அன்புமாவுக்கு பிடிக்கும், டாக்டர் கொடுக்கலாம். பாவாடை சட்டையில் எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? பார்த்த உடனே அவன் என்னென்னோ பண்ணியிருப்பான். ஆனால் டாக்டர் மட்டும்தான் டீசெண்டாக உங்ககிட்ட பர்மிஷன்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியை பார்க்க எப்படி இருக்கா தெரியுமா? இப்படி ஒரு புருஷனை எங்கேயாவது பத்திரிக்கையாடி பொண்டாட்டிக்கிட்ட அவன் உரிமை எடுத்துக்கிறான். நான் இன்னும் உரிமை எடுத்துக்காமல் என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதை தான் பண்ணணும், பிடிக்காத பண்ணக்கூடாதுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த டாக்டரையும் நீ அப்பப்போ சோதிச்சு பார்க்குறல. சரி டாக்டர், நான் தான் ஒன்று சொல்லிட்டேன்ல. அனிச்ச மலரழகே, அச்சு அச்சு வெள்ள பேச்சழகே, என் கண்ணுக்குள்ள கூடு கட்டி காதுக்குள்ள கூவும் குயிலே, நீ எட்டி எட்டி போகையில விட்டு விட்டு போகும் உயிரே, மழையடிக்கும் சிறு பேச்சு, வெயில் அடிக்கும் மறுபார்வை, உடம்பு மண்ணு புதையிற வரையில் உடன் வர கூடுமோ, உசிர் என்னோட இருக்கையில நீ மண்ணோடு போவதெங்கே, அடம் சேவனே நான் இல்லையா, கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா. அன்புமா, ஐ லவ் யூ டி தங்கம். ஐ லவ் யூ டாக்டர். எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளோ அதிர்ஷ்டசாலினா. உண்மையாவா டாக்டரே? ஆமாண்டி பொண்டாட்டி, உண்மையதான். டாக்டரே, அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், உண்மையை சொல்லுவீங்களா? என்ன உண்மைங்க மேடம்? இப்போ சொல்லுங்க. டாக்டர், நான் காலையில் முகாமுக்கு வந்தேன்ல, அப்போ நீங்கள் கூட சொல்லிட்டு இருந்தீங்களே நான் வேண்டுனா நடக்கும், நான் வேண்டுனா கடவுள் உடனே செஞ்சு கொடுத்துருவாருன்னு. அது எதை வச்சு சொன்னீங்க? ஆமாண்டி பொண்டாட்டி, நடந்துட்டு தானே இருக்கு. அதான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினேன். நடந்துக்கிட்டு இருக்கா? அப்படி நான் என்ன வேண்டுனேன் டாக்டர்? நடக்குது. அப்படி நான் எதுவும் வேண்டுற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. உங்கள்கிட்ட நான் ஏதாவது சொன்னேன் அப்படி? ஏய் பொண்டாட்டி, நீ எதுவுமே வேண்டலையா? போய் முருகரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வந்து தான் எனக்கு பட்டையை போட்டு விட்றியே. அந்த விஷயத்தை தான் சொன்னேன்.
உங்களுக்கு வேண்டிகிட்டு பாட்டையை போட்டுட்டு இருக்கேனா? எது? ம் அதான் நம்மளுக்குள்ள எதுவுமே நடக்கக்கூடாது, என் டாக்டருக்கு அந்த மாதிரி சிந்தனை எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருக்கல. அது இந்த நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. அதுதான் சொன்னேன், நீ வேண்டது ஸ்ட்ராங்காக நடக்குது. அதான் உன் மேலே நம்பிக்கை வச்சு சீட் எடுக்க சொன்னேன். அன்புமா, ஏன்டி சைலண்ட் ஆயிட்டா? ஆமா டாக்டர், இந்த காரணத்தை உங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். டாக்டர், அவங்கள என்ன அசிங்கமா நினைச்சிருக்க மாட்டாங்களா? ஐயோ, என் மானம் மரியாதை எல்லாம் போச்சே. டாக்டர், அப்ப இதெல்லாம் சொல்லிட்டீங்களா உங்க ஃப்ரெண்டுங்கள்ட்ட? ஒண்ணுமே நடக்கல, என் பொண்டாட்டி வேண்டான்னு. ஏன்னா அசிங்கமா இல்ல டாக்டர் நினைப்பாங்க. ஏண்டி அசிங்கமாக நினைக்காம பின்ன ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு நினைப்பாங்க? டாக்டர், இதெல்லாம் தப்பு தெரியுமா? ஒரு பொண்டாட்டியை எப்படிலாம் சொல்லி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்களே. ஒரு புருஷனை இப்படிலாம் பட்டினி போட்டு வச்சிருக்கா, அது தப்பு கிடையாது. இவளை பற்றி நாங்கள் சொன்னால் மட்டும் தப்பா? தப்பு தான் தப்பு தான் தப்பு டாக்டர், இதெல்லாம் ரொம்ப தப்பு சொல்லிட்டேன். ஓவரா பண்ணாதடி அன்புமா, நான் ஒன்றும் ஓவராலாம் சொல்லலை. என் பொண்டாட்டி இந்த மாதிரி வேண்டா, அதனால நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுன்னு இருக்கோம் அப்படின்லாம் தான் சொன்னேன். உடனே சண்டைக்கு வந்துடுவா. வர 100% பொண்டாட்டியாக மாறிட்டடி அன்புமா. டாக்டர், என்ன ரொம்ப அசிங்கமாலாம் நினைச்சிருக்க மாட்டாங்கல்ல? அதை சொல்லிட்டேனே, அசிங்கமாக நினச்சிருக்க மாட்டாங்க, ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு நினச்சிருப்பாங்கன்னு. தயவு செஞ்சு அந்த டாப்பிக்கை விட்றியா? ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். டாக்டர், நான் ஒன்றும் வேணும்னே வேண்டல டாக்டர். நம்மளுக்குள்ள காதல்னும் அதிகமாகணும், நம்மளுக்குள்ள புரிதல்னு அதிகமாகணும், நம்மளுக்குள்ள இன்னும் எதுதான் அதிகமாகணும். ஆனால் உன் அழும்புக்கு ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்கு தெரியுமா? நான் ஒன்றும் அழும்பலாம் பண்ணலப்பா, அளவை தான் பண்ணுறேன். டாக்டர் தான் வர வர புரிஞ்சுக்காம இந்த அன்புமாவை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏய், இப்போ எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, சும்மா நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. தயவு செஞ்சு நீ சீரியஸ் ஆகாத. நீங்கள் தான் என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஏண்டி, நடக்கும்ன்றதை ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு தாண்டி அந்த விஷயத்த சொல்லி வச்சிருக்கேன், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஊருக்கே தெரியும் நம்ம 2 பேருக்கும் ஒன்றும் நடக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லி தான் அவனுங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சான், இவன் அப்படியே சோகமாயிட்டாலாம். டாக்டர், ஊருக்கே தெரியுமா? ஊருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், தோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் தெரியும். அப்படியே நம்மளுக்குள்ள நடந்து கிழிச்சிட்டாலும் இது நான் சொல்லி தான் வெளியில் தெரிஞ்சுதான், இல்லைனா யாருக்கும் தெரியாதான். ஓவரால் ஏடி உனக்கு? டாக்டர், அப்போ நான் ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கணும். கொஞ்ச நாளில் மாறிடுறேன். நீ பொறுமையாகவே மாறி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்பப்போ இந்த மாதிரி கூட்டி ரொமான்ஸ் மட்டும் இந்த டாக்டருக்கு போதும். தயவு செஞ்சு இப்போ சிரிக்கிறியா இல்லையா அன்புமா? சரி, டென்ஷன் ஆகாதீங்க, நான் சிரிக்கிறேன். இப்போ தான் என் பொண்டாட்டி பேரழகியாக இருக்கா. டாக்டர், நான் இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணி உங்களை பட்டினி போடுறேன்னா? பட்னிலாம் போடல டாக்டரு, போதும் இதுவே போதும். டாக்டர் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கான்ல, அதனால் இப்போதைக்கு டாக்டர் இதுவே போதும். அடுத்த கட்டத்தெல்லாம் டாக்டர் யோசிக்க ஆரம்பிக்கல. வேற யோசிக்கிறீங்களா? என்ன விஷயம்? மழை பெஞ்சதுனால டாக்டரை தேடி இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க மேடம். இல்லைனா எல்லாருக்கிட்டையும் கதை பேசிட்டு லேட்டாக தான் வந்திருப்பல்ல. அப்படிலாம் இல்லை, மழை பெஞ்சுதான் அப்புறம் எல்லாருமே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்லைனா கொஞ்ச நேரம் எப்பயுமே பேசிக்கிட்டு இருப்போம் சாப்பிட்டதுக்கப்புறம். ஆனால் இன்னைக்கு யாரும் பேசல. அப்புறம் எனக்குமே இன்னைக்கு டாக்டர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். அது சரி, விடிய விடிய பேசிக்கிட்டே இருக்கலாமா? பேசிக்கிட்டே இருக்கலாம் டாக்டர், எனக்கு சந்தோஷம்தான். அன்புமா, இனிமேல் டாக்டர் கூட இருக்கும்போது நைட்டில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போடுன்னு சூப்பராக இருக்கும். நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டாக்டர், ஆனால் இவ்வளோ நாள் மறந்துட்டேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலானீங்களா? நீங்கள் வேறு ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கீங்க கேம்ப் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து. அதான் அப்படியே உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல இந்த மாதிரி போட்டால். நீங்கள் சொன்னோன்னே ஞாபகம் வந்துருச்சு, அதான் போய் போட்டுட்டு வருவோம். நம்ம டாக்டரையும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்துவோம், போட்டுட்டு வந்தேன். இனிமே இதே மாதிரி டாக்டர் கூட இருக்கிறப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ணு, ஓகேவா? சரிங்க டாக்டர். ஹே, அம்புலியில் நனைந்து சந்திக்கிற பொழுது அன்பு கதை பேசி பேசி விடியுது இரவு. 7 கடல் தாண்டித்தான் 7 மலை தாண்டித்தான் என் கருத்து மச்சான் கிட்ட ஓடி வரும் மனசு. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஊட்டி பார்க்கிறேன், காட்சியாவும் நெசமா மாற கூட்டி போகிறேன். சாமி பார்த்து கும்பிடும் போது நீதானே நெஞ்சில் இருக்க. தம்பி, நம்பவே முடியல, நீ அப்பா இது? அதான் அத்தை, அப்படியே இருக்கான் பொண்ணு மாதிரி. பொண்ணுங்களுக்கு கூட இல்லாத ஒரு முக அமைப்பு, எவ்வளோ லட்சணமா இருக்கான் தெரியுமா? பாட்டி, அப்போ உண்மையிலே பிளான் சக்ஸஸ் ஆயிடுமா? வேறண்டி, பிளான் சக்ஸஸ்லாம் ஆயிடும், ஆனால் வாய்ஸ் மாறலையப்பா. அது இப்போ மாற்றிடலாம் பாட்டி, ஒரு நிமிஷம் இருங்க. அது எப்படிடா மாற்றுவேன்? நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பாட்டி, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டுக்காக இதை கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்?
அது சரி. பாட்டி நல்லா இருக்கீங்களா? ஐயோ அப்படியே பேசுறானே. ஆமாம்மா, நடிப்புன்னு வந்துருச்சு, அதான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வருமேன்னு. அது சரி, சூப்பர்டா. தேங்க்ஸ் அம்மா. எங்கள் சின்ன பேரன் காதலிச்சிருப்பான்னு நாங்களாம் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அவன் எந்த இடத்துலையும் அதெல்லாம் வெளியே காட்டினதில்ல. ஆனால் அவனுக்குள்ளேயே ஒரு காதல் இருந்திருக்கு. அந்த காதல் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதை சேர்த்து வைக்கிறதுக்கு ஃப்ரெண்டுங்களாம் நீங்களாம் இவ்வளோ முயற்சி எடுக்கும்போது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கான்னு. இருக்கு பாட்டி, இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் இருக்கு. எங்க வசந்த் கொண்டனா உசிரே கொடுப்பேன், அவனுக்காக கெட்ட போட மாட்டேன்னா. நைட்டே எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. அப்பாலாம் ஷாக் ஆகிட்டாங்க. வசந்தா லவ் பண்ணுறான், அதுவும் இந்த பொண்ணு தானா, நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. வேணாங்க, அவனுங்க ஏதோ பண்ணுறானுங்க, பண்ணிட்டு போட்டேன்னு சொல்லியாச்சு. யாருக்கும் இந்த பிரச்சனையும் இல்லாமல் இது சுமூகமாக முடியணும். சரியாப்பா? விடுங்கம்மா, பார்த்துக்கலாம். எல்லாம் நல்லதுக்கே, நன்மையிலே முடியும். டேய் மாற்றி போய் உங்க குரலில் பேசிடாத. பேச மாட்டேன் பாட்டி, கவலைப்படாதீங்க. சரி, நீ யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம், எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கிட்ட தப்பிக்க முடியாது. அவள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பார்த்து சூதானமா, ஓகேவா? சரிங்கம்மா, பார்த்துக்கிறேன். மச்சான், போக்கிறதுக்கு நான் எப்படி இருக்கேன் மச்சான்? அப்படியே கேரளா பொண்ணுக்கே டஃப் கொடுப்ப போல் இருக்குடா. அவ்வளோ அழகாவா இருக்கேன். அடா ஆமா மச்சான். டே லவ் யூடா. கம்மனு எருமை, இப்போதைக்கு உனக்கு விருப்பம் இல்லை, நான் தான் உன்னை கரெக்ட் பண்ணுவேன், புரியுதா? அதனால அடக்கி வாசி, ரொம்பலாம் என்கிட்ட வழிஞ்சு பேசக்கூடாது, அப்புறம் பிளானு சொதப்பிடும். டேடி அங்கே பாரு, உன் வீட்டு மெம்பர்ஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிப்போமா பர்ஃபார்மன்ஸை? டேய் ஸ்ரீநிதி வந்துட்டாளா? ஸ்ரீநிதி மட்டும் இல்லை, குடும்பமே ஆஜராகி தான் நிற்கிது. பேச ஆரம்பி. தம்பி வசந்த். அஸ்வின் அண்ணன், இது யாரு? அதானே, இது யாருடி? அதுவும் வசந்த் சீனியர் நல்லா ஜோடியா உட்காந்துருக்காரு. வசந்த கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வருதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த பொண்ணா இருக்கும். ஏய் என்னடி அசால்ட்டா சொல்ற? வேற எப்படி சொல்ல முடியும்? அவன் லைஃப் அவன் பார்க்கறான், நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? ஏங்க யார் இந்த பொண்ணு? அத்தை வந்து கிச்சனில் வசந்துக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கு, போய் பாரு மகான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணாங்க இது? பா ஆள் அம்சமாக இருக்கானே, எங்கேயாவது உளறி தொலைக்க போகிறோம், சமாளிப்போம். அண்ணா சொல்லுண்ணே, யாருண்ணே இது? அக்ஷயா, இவங்க பேர் ரதி தேவி. நம்ம வசந்துக்கு முடிவு பண்ணலான்ற மாதிரி அம்மா அப்பா எல்லாரும் பேசி முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதான் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் வசந்த்கிட்ட பேசி பழகணும்னு சொல்லிச்சான், அதனால வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ரதி தேவியா? எனக்கு யாரையும் தெரியாது. என்ன நம்ம சொந்தமா? நம்ம சொந்தம் அக்ஷயா, நம்ம மாமா வீட்டு சொந்தம். ராசத்தியத்தை அருள் வீட்டு சைடு ஏதோ சொந்தமா. அப்படியா? ஆனால் பார்க்க அழகாக தான் இருக்குல்லண்ணா பொண்ணு. நம்ம வசந்த் அண்ணனுக்கு பொருத்தமாக தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அவனும் எதையும் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ எதுவும் வேணாம்னு முடிவு பண்ணிட்டான். அதனால அவன் லைஃப் நல்லா தான் இருக்கும். இதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவன் செய்யட்டும். அண்ணா அப்போ அண்ணன் யாரையும் லவ் பண்ணுறேன்லாம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சுல்ல, என்னாச்சு? அந்த பொண்ணுகிட்ட எவ்வளோ பேசி பார்த்தானா, அந்த பொண்ணு பிடிவாதமாக நம்ம வசந்த வேணாங்க தான். வேணான்ற பிள்ளையே நம்ம ஏன் வற்புறுத்திக்கிட்டு? அதனால தான் அம்மாவும் அப்பாவும் உன் கல்யாணம் அடுத்தது பேச ஆரம்பிக்கணும்ல, அப்படியே கையோட வசந்துக்கும் பேசி முடிச்சிடலாம். 2 பேர் மேரேஜையும் ஒரு முகூர்த்தம் இப்படின்னா ஒரு முகூர்த்தம் அப்படின்னு தள்ளி வச்சுக்கலாம். ஒரு 1 hour டிஃப்ரெண்ட்டில் ஒரே மேடையில் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்களாம். அதனால தான். ஏய் உண்மைதான் போலயே. அஸ்வின் அண்ணா, உண்மையிலே இது வசந்த் சீனியருக்கு பார்த்த பொண்ணா? ஏமா முறையெல்லாம் மாத்தாதீங்கம்மா, நீங்களாச்சும் மாமான்னு கூட்டு தொலைங்க, நான் உனக்கு மாமா. ஐயோ போலீஸு, அங்கே அண்ணா ஏதோ கேப்பில் கடை வெட்டுறேன். ஏய் மகா, ஆமாண்டி, உங்க எல்லாருக்கும் அருள் அண்ணா அப்படின்னா நான் உங்க எல்லாருக்கும் மாமா தானடி, அப்புறம் என்ன முறைய மாத்துறீங்க? அது சரி, உன் காட்டில் மழை தான் நடத்து. மாமாவா? நீங்களா எங்களுக்கு மாமாவா? மாமா தான். அருள் உங்களுக்குலாம் அண்ணன்னா, நான் உங்களுக்கு மாமா தான். அன்பழகி என்ன மாமா தானே கூப்பிட்றா, அதனால நீங்களும் எல்லாரும் இதுக்கப்புறம் மாமா தான் கூப்பிடணும். சரி, இப்போ என்ன போலீஸ்காரரே உங்களை மாமான்னு கூப்பிடணும் அப்படித்தானே? சரி சொல்லுங்க அஸ்வின் மாமா, அந்த பொண்ணு யாரு? நம்ம பொசுக்குன்னு கூப்பிட்டுட்ட ஒரு அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு இப்படிலாம் வெக்கப்பட்டுக்கிட்டே கூப்பிட வேணாமா ஒருத்தவங்களை மாமான்னு கூப்பிடும்போது? ஏன்னா நீங்களே எனக்கு இப்போ முறை பொண்ணு ஆவறீங்க. மாமாவை மாமா தான் கூப்பிட முடியும். நான் ஏன் வைக்கப்படணும்? நான் என் புருஷன்கிட்டே வைக்கப்பட மாட்டேன். அப்படி இருக்கும்போது முறை பையன்ட்டெல்லாம் நான் ஏன் வைக்கப்பட போகிறேன்? அதெல்லாம் எனக்கு சுத்தமாக வராது. ஒருவேளை நீங்கள் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ, அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா நம்மள்ட்ட வராது. அதனால் நார்மலாக தான் மாமான்னு வரும். நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல அந்த பொண்ணு யாரு? அது சரி, உங்ககிட்ட எதிர்பார்த்தது என் தப்பு தான். அந்த பொண்ணு நம்ம வசந்துக்கு பார்த்துருக்கிற பொண்ணு, பேரு ரதி தேவி. நல்லா இருக்கே பேரு, பொண்ணு நல்லா தான் இருக்கு. நல்லதா இருக்குல்ல? 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கே கண்ணுக்கு லட்சணமா பொருத்தமா தெரியுது. 10 பொருத்தமும் பச்சக்கு பச்சக்குன்னு பொருந்திருக்குல்ல? பச்சக்க பச்சக்குன்னு தான் பொருந்திருக்கு. பார்ப்போம். நான் நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? பெரியவங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே முக்கியம். அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்களாம் என்ன ஆசீர்வாதம் பண்ணாதான் வசந்த் மாமா எனக்கு கிடைப்பாங்க. எங்களோட ஆசீர்வாதம்லாம் எப்பயும் இருக்குமா? நீ ஏதோ பேசணும்னு சொன்னியா வசந்துக்கிட்ட, அதனால தான் வீட்டுக்கு வர சொன்னோம். இல்லைனா கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பொண்ணை வீட்டுக்கிட்ட வந்து நாங்கள் வச்சிருக்க மாட்டோம். ஏதோ நீ ஆசைப்பட்டன்றதுனால இதெல்லாம் செய்கிறோம். பார்த்து அளவாக பேசி பழகுமா. மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அடுத்தது கல்யாணம் பேச முடியும். சரிங்க பாட்டி, நான் மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசலாமா?
என் வசந்த் பேரன் கல்யாணத்தை பற்றி எடுத்தாலே கல்யாணம் வேணான்னுவான். சரி அப்புறமா எந்த பொண்ணடா பார்க்கறது அவனுக்கு பிடிச்ச மாதிரின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் அவனா சொன்னான், இந்த மாதிரி அருள் சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருந்துச்சுல, அந்த பொண்ணு முடிஞ்சிருச்சான்னு கேளுங்கன்னு. அந்த அளவுக்கு அவன் மனசுல நீ ஆழமா பதிஞ்சிருக்க. அதனால தான் இவ்வளோ நாள் பைபிள மனசுல வச்சுட்டு இருந்திருக்கான். ஏதோ ஒரு புள்ளைய மனசுல நினைச்சிட்டு இருந்தான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த புள்ள நீ தான் எங்களுக்கு இப்பதான் புரிஞ்சுது. பாட்டி எனக்கு அப்போல்லாம் பிடிச்சதா இருந்தது. இப்போ பார்க்கவும் இந்த பொண்ணை பிடிச்சி தான் இருக்கு. இருந்தாலும் நான் கொஞ்ச நாள் பேசி பழகணும் பாட்டி. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு சொல்லுவேன். சரியா பொறுமையா பேசி பழகு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அப்பா அம்மா ஒரு 10 நாளைக்கு இருக்கட்டும் தான் சொல்லியிருக்காங்க. என்ன நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் அருள் வீட்டுக்கு அனுப்ப சொல்லிட்டாங்க. இங்க தூங்க விடக்கூடாதான். அதனால பகல் பூரா அவ இருப்பா. நீ பேசி பழகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தூங்குறதுக்கு மட்டும் அருள் வீட்டுக்கு போயிடுவா. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் முடிவு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷப்பா குடும்பமே ஆஸ்கார் அவார்டு வாங்கும் போலயே. மச்சான் கம்முன்னு இருடா, உன் வயசுல பேசவே பேசாத. முயற்சி பண்ற வசந்த் மாமா. பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வர சொல்றீங்களா? எல்லாருக்கிட்டையும் என் ரதி தேவியை காட்டணும். கண்டிப்பா சொல்றேன் பேராண்டி, போய் வர சொல்றேன். அது வரைக்கும் நீ பேசிக்கிட்டு இரு. சரிங்க பாட்டி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரிம்மா பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்களே அடக்க உடக்கமா. என் ஆசீர்வாதம் எப்பயும் உனக்கு உண்டு. ஆம் பாட்டி. ஏடி பாட்டியை பேசி கவுத்து விட்டாளடி. யாரை கவுத்தா எனக்கு என்ன? வேணாண்டி ஸ்ரீநிதி, இப்போ கூட தப்பு இல்லை. நீ அவர் லவ் பண்ணுறீங்கன்னு போய் சொல்லு. பாட்டி என்னவே அவர் லவ் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான் நினச்சிட்டு பேசுகிறாங்க. ஒழுங்காக போய் சொல்லு ஸ்ரீநிதி, தேவையில்லாத பிரச்சனை ஆகிட போகுது. நான் தான் வேணான்னு சொல்கிறேன். அப்புறம் நான் எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் உன் விருப்பம், உன் தலையெழுத்து யாரால மாற்ற முடியும்? ஏன் வயசு உனக்கு ஏதாவது புரியுதா? நல்லா புரியுத நீ, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் கடைக்குட்டி கம்முனரு. சரிண்ணே. என்ன வயசு அன்னைக்கு சொல்லுடி, தலையை வெடிச்சிடும் போல் இருக்கு. அதெல்லாம் சீக்ரெட் அண்ணி, எங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற சீக்ரெட். அதெல்லாம் சொல்ல முடியாது அன்னிக்கிட்டலாம். நீங்க நல்லா பாருங்க, ஜோடி பொறுத்தா சூப்பரா தான் இருக்குல்லண்ணா. சூப்பரா இருக்காவா? செம்மையா இருக்குடா. என்னவோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. இந்த கடைக்குட்டி கண்டுபிடிச்சிட்டா, அவள்கிட்ட அதுக்கப்புறம் என்கொயரியை போடுவோம். அண்ணா அங்க பாரு எல்லாரும் எப்படி வந்து உட்காந்துருக்காங்கன்னு. ஆமா இந்த மாம்ஸ் இங்கே இருந்தது. ஆறுல தான் கூட்டிட்டு வந்தான் ரதி தேவிய, அதனாலதான் கூட வந்திருக்கான். இவ்வளவு நேரம் கீழே நின்றுகிட்டு இருந்தான், இப்பதான் மேலே ஏறி வந்திருக்கான் போல. ஓ அதான் மாம்ஸ் வந்திருக்கா பந்தோபஸ்துக்கு. அண்ணா ஆமா, நம்ம அருள் மாம்ஸுக்கு இந்த பொண்ணு என்ன முறை? நல்ல கேள்வி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். தெய்வம் போல அவளே கேட்டுட்டா. வசந்துக்கு கல்யாணம் பண்ற முறை வருதுன்னா அருளுக்கு தங்கச்சி தானே. சோபா தப்பிச்சோம். பொண்ணு வேற பார்க்கறதுக்கு நல்லா புசு புசுன்னு கண்ணுக்கு லட்சணமா இருக்கு. நம்மளும் வத்தல தொத்தலமா இருக்கும். இந்த கருவன் ஏதாவது மனசு மாறிடுவானோன்னு நினைச்சோம். அக்கா டவுட் கிளியர் ஆயிடுச்சா? வாய முடுடி. பார்த்தேன் நம்மளுக்கு சொந்தக்கார பொண்ணா? மாப்பிள்ளைக்கு சொந்தக்கார பொண்ணு. மச்சான் ஆமாம்மா, நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். தூரத்து சொந்தத்தில் ஒன்று விட்ட பாட்டியோட அவங்களுக்கு பிறந்த பொண்ணோட, அப்போனா நம்மளுக்கு சித்தியோட சித்தப்பாவோட பொண்ணாகுது. எனக்கு தங்கச்சி முறையாவது, உனக்கு தங்கச்சி முறையாக தான் ஆகுது. ஐயோ அண்ணே, எனக்கு தங்கச்சியா? எனக்கு தங்கச்சி இல்லைன்னு எவ்வளோ நாள் நான் வருத்தப்பட்டிருப்பேன். இப்போ எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, நம்ம சித்தி பொண்ணா இது? எனக்கு புரிஞ்சிச்சு நீ சொல்றது. ஏன் மச்சான், நீ எப்படி சொதப்பி விட்டு அடிச்சாலும் உன் தங்கச்சிக்கு மட்டும் புரியுதே எப்படி? அது அப்படியே பழகிடுச்சு மாப்பிள்ள. சின்ன வயசுலேருந்து நான் எது பேசினாலும் டக்குன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிடுவா. அது சரி. டேய் சரவணா, என்னடா வந்து அப்படியே நிக்கிறேன்? ஜோடி பொறுத்த எப்படி தான் இருக்கு? அதான் மச்சான் நான் சொல்றேன்டா, ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு தெரியுமா? ரதி தேவின்ற பேருக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ அழகா அம்சமா சூப்பரா இருக்குடா. ஐயோ கேரளா பொண்ணுங்களுக்கே டஃப் கொடுக்கும் போலயே. அவ்வளோ அழகா இருக்குண்ணா. ஐயோ ஆமாங்க மேடம், நான் உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாங்களா? இட்ஸ் மை ப்ளஷர். ஓ சோ ஸ்வீட். பாப்பா நீ எனக்கு தங்கச்சியா? நான் உன்னை சூப்பரா பார்த்துக்கிறேன். ஐயோ அக்கா, எனக்காக நீங்களாம் இருக்குங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் இருக்கும்போது நான் வசந்த் மாமாவை தைரியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வருவேன். ஏன்னா நீங்களாம் எனக்கு பக்கபலமாக இருக்கீங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஐயோ எங்க வசந்த் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன்னா இது வசந்த் மாமாவுக்கு பார்த்துருக்கிற பொண்ணா? அப்படிதான் தங்கச்சி மாப்பிள்ள சொன்னாரு. வசந்த் மாப்பிள்ளைய ஆமா ரதி தேவி தான் கல்யாணம் பண்ணிக்க போகுது. அப்படிதான் மாப்பிள்ள மாப்பிள்ள சொன்னாரா? ஏன்னா எல்லாத்துக்கும் மாப்பிள்ள சொன்னாரு நீட்டு இருக்கேன். நம்ம சொந்தக்கார பொண்ணு தானே, அவருக்கு எப்படி தெரியும்? மச்சான் பாரா, நீ இப்போ என்கிட்ட வாங்க போற?
மாப்பிள்ள வரல மாப்பிள்ள, அதுவும் என் தங்கச்சிக்கு தான் நான் போய் சொன்னதே இல்லை மாப்பிள்ள. அதனால தான் உங்களை நான் குறுக்க நிற்க வச்சிருக்கேன். இல்லைனா நான் இப்படிலாம் தள்ளி நின்றுருக்கேனா மாப்பிள்ள? என் தங்கச்சிக்கிட்ட ஒரு ஓரமாக வந்து நிற்கிறேன் அப்படின்னா, எங்கேயாவது என் தங்கச்சி பக்கத்தில் நின்னா உண்மையை உளறிட போறேன்னு தான் இப்படி ஒதுங்கி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இதுலேருந்தே தெரிய வேணாமா உங்களுக்கு என் பவுசு? தயவு செஞ்சு காப்பாற்றி விடுங்க மாப்பிள்ள. என் தங்கச்சிக்கிட்ட மட்டும் நான் பேசினேன், கண்டிப்பாக உளறிடுவேன். நீங்கள் ஒரு நாடகம் போட போய் என்னையும் என் தங்கச்சியும் பிரிச்சிட்டிங்களே மாப்பிள்ள. பாசமலர்களா கொஞ்சம் கம்முன்னு இருங்கண்ணா. இனிமேல் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசவே கூடாது. இப்படி ஒரு வீக்னஸ் இருக்கா உங்களுக்கு? தயவு செஞ்சு உங்கள் தங்கச்சிக்கிட்ட வளரிடாதீங்க. அதுக்கு ஒரு மூலம் வச்சு நீங்கள் ஊருக்கே சொல்லிடலாம். டாக்டர் என்ன மாமன மச்சான் இதை பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இந்த பொண்ணு தான் அப்ப வசந்த் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போதா? நான் சொல்கிறேன் அன்பழகி. ஆமாம், என்ன இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போகுது. இந்த பொண்ணு அழகா இருக்கா? மாமாவுக்கு மேட்சாக இருக்கா? ஐயோ மாமா, ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கு. அப்படி ஒரு ஜோடி பொருத்தம் என்னைக்கு இல்லாம நீங்க வேற எனக்கு வேட்டி சட்டை போட்டிருக்கீங்களா? அந்த பொண்ணு பாவாடை தாவணி போட்டுக்கிறதுக்கு அதுக்கும் அப்படி ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கு மாமா. அவ்வளோ அம்சமா இருக்கீங்க. அக்கா ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ பரவாயில்லம்மா, நீ தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம். இந்த வீட்டுக்கு வாழ வரப்போற பொண்ணு நீ ஏமா தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? உனக்கு எல்லாம் நல்லது கெட்டதும் நான் சொல்லித்தரேன் ஒரு அக்காவா. சரிங்கக்கா. மச்சான் நீ சொல்லுடா. நீ சொன்னாதான் நான் ஒத்துப்பேன். ரதிதேவி நல்லா இருக்கா? என்ன சொல்கிறதுனே தெரியாம தான் வாயடிச்சு போய் நிற்கிறேன். ரதிதேவியோட அவுட்லுக் இப்படி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மச்சான். அவ்வளோ அம்சமாக இருக்க, சூப்பராக இருக்குது தெரியுமா ஜோடி பொருத்தம். ஏன் கண்ணே பற்றும் போல் இருக்கு. உண்மையிலே ரதிதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? அம்மா வசந்த் மாமா, இவங்களாம் யாரு? எனக்கு அருளானாவை தவிர வேற யாரையுமே தெரியாது. இப்போ அந்த அக்கா ஒருத்தவங்க பேசினாங்க, அவங்கள தெரியுது. மற்றவங்களாம் எனக்கு யாருன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன் டீச்சலாம். உனக்கு சொல்லிக் கொடுக்காமலா? ஸோ ஸ்வீட் மாமா, நீங்கள் எது கேட்டாலும் உடனே சொல்லி தரீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்களே. தேங்க்யூ டீச்சர்லாம். யாருமே புரியாமலாம் நிறைய பேர் இருந்தாங்க. மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ பேசுறது, உன் அழகு எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த மாமா அடிமை ஆயிட்டேன் டி தங்கம், அடிமை ஆயிட்டேன். ஆமா, எனக்கு ஒன்று புரியல. அது வசந்த் சீனியருக்கு பார்த்த பொண்ணு, சரவணன் சீனியர் எப்படி ஒதுங்கி நிற்கிறாரு. ஆனால் இந்த அஜய் மட்டும் போய் ரதிதேவி மடியிலே உட்காந்துருவான் போல. அப்படிலாம் உட்காந்து வழிஞ்சிட்டு இருக்கான். அதுவும் முன்னாடி ரோவில் துண்டு போட்டி இடம் பிடிச்ச மாதிரி. இவனுக்கு என்ன ஆச்சு? அதை போய் இவன் புருஷன் தான் கேட்கணும். அதானே என்ன இவன் வழிஞ்சிட்டு இருக்கான்? ஒருவேளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்ணிட்டானா? ஐயோ, இந்த பொண்ணு வசந்த் சீனியருக்கு கிடைக்கல அப்படின்னா புது பொண்ணெல்லாம் தேட முடியாது. பாவம் வசந்த் சீனியர் வேற. இந்த பைபிள 2ஆவது கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது பிளான் பண்றச்சோ? எவன் குடும்பத்தில் பூகம்பம் வெடிக்க போதோ? ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன்னு இதுக்கு முன்னாடி என் அம்மா பாட்டிலாம் பேசிட்டு போனாங்க உங்ககிட்ட. அதனால அவங்களெல்லாம் உனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அந்த லாஸ்ட்ல ஒரு பொண்ணு நிற்கிறாள், ஆரஞ்சு கலர் சாரி கட்டிக்கிட்டு. அவள் அன்பழகி. அவள் வந்து உனக்கு அக்கா. இப்போ சொன்னோம்ல, அருளோட தங்கச்சி. அதனால உனக்கு அக்கா. அது தெரியுது மாமா. அதுக்கப்புறம் ஒருத்தர் நல்லா ஹேண்ட்ஸமா அழகா நிக்கிறாரு, அவர் யாரு? தங்கச்சி அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏற்கனவே ஒரு அக்கா டாக்டருக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால நீயும் அப்படிலாம் பேசாதானே. என் டாக்டர் அழகா இருக்கிறது உண்மைதான். எல்லாரும் போட்டிக்கு வந்துடாதீங்க. அன்பழகிக்கு மட்டும்தான் டாக்டர். அக்காட்ட அக்கா மாமா அதோட நிப்பாட்டிக்கணும். மாமா அப்படி இருக்காரு இப்படி இருக்காருலாம் சொல்லக்கூடாதுமா. புருஷன் மேலே அவ்வளோ லவ் என் பொண்டாட்டிக்கு, அப்படித்தானே? ஆமா, நான் யாருக்கும் என் டாக்டரை விட்டு தர மாட்டேன். டாக்டர் எனக்கு மட்டும்தான், நான் டாக்டருக்கு மட்டும்தான். ஐயோ அக்கா, நீங்க பயப்படாதீங்க. ஒன்றும் நான் ஜஸ்ட் கேட்டேன். அவர் பார்க்கறதுக்கு அழகா இருக்காரு, அதனால தான். அதோட இருந்தா சரிதான். அதுக்கப்புறம் போனேன், அவ்வளோதான். அன்படிக்கு இப்போ இல்லாதவள மாறிடுவேன். சரிங்கக்கா, அப்புறம் உங்கள் ப்ராப்பர்ட்டின்னு தெரியாமல் பேசிட்டேன். அடுத்தது அது அருள் அண்ணன். ஓகே, அப்புறம் கீழே தோ ஸ்மார்ட்டாக உட்காந்துருக்காரு, இவர் யாரு? டாக்டர் போதும், அந்த பக்கம் திரும்புங்க. அன்பழகிக்கு பக்கத்தில் நிற்கிறது அன்பழகி புருஷன் தான். பட் இருந்தாலும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், என் மச்சான். அவன் இல்லாமல் நான் இல்லாமல் அவன் இல்லை. அப்படியா? ஆமாம்மா, அவன் மட்டும் இல்லை. தோ கீழே உட்காந்துருக்கால அஜய், இவன். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான் வினோத். அவன் வெளியே போயிருக்கான், வருவான். அவன், நான், சரவணன் எல்லாரும் ஒரே பேட்ச். நாங்கள் 4 பேரும் கிட்டத்தட்ட லவ்வர்ஸ்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பாண்டிங்கில் இருப்போம். அவனுங்க இல்லாமல் நான் இல்லாமல் அவனுங்க இல்லை. ஓ அப்படியா? ஆமாம் அப்படிதான். அப்போ நான் உங்களெல்லாம் அண்ணன் கூப்பிட்டுமா? ஏமா இப்போதானம்மா சரவணனை மாமா அண்ணன், அப்புறம் எப்படிமா அண்ணன் கூப்பிட முடியும்? அருள் மட்டும்தான் உனக்கு அண்ணன். மீதி நான், சரவணன், வசந்த், அப்புறம் வினோத்னு ஒரு கேரக்டர் சொன்னால, அந்த கேரக்டர் நீ கூப்பிட முடியாது. கூப்பிட முடிச்சா நீயே கூப்பிட்டுக்கோ. அப்புறம் இன்னொருத்தர் இருக்காரு போலீஸ்கார், அவர் எல்லாருமே உனக்கு மாமா முறையாவது, புரியுதா? நாங்களா உனக்கு மாமா. ஓ அப்படியா? உங்க பேர் என்ன? அவர் பேர் சரவணன், உங்க பேரு? என் பேர் அஜய். அஜயா? பேர் நல்லா இருக்கு. அஜய் மாமா. ஓ மை காட், நீ அஜய் மாமான்னு கூப்பிடும்போது என் மனசுக்குள்ள அப்படியே ரெக்க கட்டி பறக்குது தெரியுமா? மச்சான் அப்படிலாம் பார்க்கக்கூடாதுடா. அவள் எனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு. அப்படிலாம் இல்லை, முறை பொண்ணு. அதனால மாமாலாம் கலாய்க்கலாம். அதனால தப்பு இல்லை, நான் கலாய்ப்பேன், உரிமையாக பேசுவேன். உன் விதி, நீயே தலையில் மண்ணை கொட்டிக்கணும்னு இருந்தால் யாரால மாற்ற முடியும்? திமிரை பத்தியா நல்லா இருக்கு. இதுக்கு ஒரு முறையும் யாரையும் சொல்லி கூப்பிட தெரியாது. சித்தப்பனை மாமாங்கும், மாமனை சித்தப்பங்கும். ஆனால் இந்த பொண்ணுக்கு சொல்லி தரும்போது மட்டும் முறைலாம் எனக்கு இது நல்லா தெரியும் அப்படின்னு வாய்க்கழியா பேசுது பத்தியா? இருக்கு இன்னைக்கு இருக்கு. அண்ணா உண்மையிலே ரதிதேவி சூப்பர்ண்ணா. இல்லடா, செம்மையா இருக்குல்ல. என்னவோ பொடி வச்சு பேசுதுங்க, என்னன்னு தான் நம்மளுக்கு புரியல.
டேய் வசந்த், உன்னை ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் உட்கார வச்சு பார்க்குற சக்திலாம் எனக்கு இல்லைடா. அதுவும் நீ அந்த பொண்ணுக்கிட்ட சிரிச்சுலாம் பேசுகிற. என்னை ஹர்ட் பண்ணுறதுக்காக பேசுறியா இல்லை உண்மையிலே பிடிச்சி பேசுறியா எனக்கு தெரியலடா. ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குடா. உண்மையாகவே நடக்கிறதெல்லாம் கனவாக இருந்துடக்கூடாதான்னு தான் தோணுது. ஆனால் என் நிலமை அப்படி தானே உன்கிட்ட கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நீ நல்லா இருடா, போதும். நீ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். மச்சான் ரதி வந்திருக்கால, அதனால நான் ஒரு 2 hours பர்மிஷன்ரா. கண்டிப்பாக கேம்புக்கு வந்துடுவேன், பிரச்சனை இல்லை. முடிஞ்சா அவளையும் கூட்டிட்டு வரேன். அதனால நீ கிளம்பு, போய் அந்த 2 hours மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோ. சரி மச்சான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா பார்த்து எடுத்து பேசிட்டு வா. ரதி தேவி தங்கச்சி, நீங்கள் உங்கள் மாமாவை நல்லா பார்த்துக்கோங்க. ஐயோ மாமா, நான் உங்களுக்கு தங்கச்சி கிடையாது. நீங்கள் ரதின்னு மட்டும் கூப்பிடுங்க போதும். டாக்டர், அந்த பொண்ணு நீங்கள் வாயை திறந்தாலே உங்கள்கிட்ட பேச ஆசைப்படுது தெரியுமா? இந்த பிள்ளைகிட்ட பேசாதீங்க டாக்டர். வசந்த் மாமாவே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் டாக்டர். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட பேசாதீங்க. பார்த்து மாப்பிள்ள, நீங்கள் உருவாக்கின கேரக்டர் உங்களுக்கே ஆப்பு வச்சிட போகுது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான். சரிடா வசந்த், ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னாங்க. அவங்களால முடியாதான். அதனால நைட்டு தூங்குறதுக்கு அனுப்பிடு. முடிஞ்சா நீ கூட்டிட்டு வந்து வீடு, இல்லைன்னா நான் கூட்டிட்டு போகிறேன். அது வரைக்கும் ரதி இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிடா இல்லை. சரிடா மச்சான், நாங்கள் கிளம்புறோம். ஆமாம் ஆமாம், முதல்ல கிளம்புங்க. ஏண்டி இந்த ஜான்சி பேசும்போதெல்லாம் கம்முன்னு இழுத்து பேசினேன். இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஏண்டி லைட்டாக அள்ளி கலப்புது உனக்கு? அப்படிலாம் இல்லை டாக்டர், எனக்கு தெரியும் என் டாக்டரை பற்றி. எனக்கு நம்பிக்கைலாம் இருக்குது. நீங்கள் என்ன அன்பு சந்தேகப்படுற மாதிரி கேட்குறீங்க? நான் என் டாக்டரை சந்தேகம்லாம் பட மாட்டேன் டாக்டர். இருந்தாலும் கொஞ்சம் பொசசிவ், அதாவது போறாம எட்டி பக்கத்தில். என் டாக்டர் யார்கிட்ட பேசக்கூடாது, அவ்வளோதான் எனக்கு. அது சரி. சரி, நான் கேம்ப் கிளம்புவா. சரிங்க டாக்டர். மதியம் சாப்பாடு கொடுத்து விடுறோம். நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களே. நான் அதனால் கொடுத்து விடுறேன், ஒழுங்காக சாப்பிடுங்க. சாப்பிட்றாங்க. சாயந்தரம் வந்தா நேத்தி தந்த மாதிரி தருவீங்களாங்க? போங்க டாக்டர், உங்களுக்கு எப்பயுமே அதே நினப்பு தான். ஒழுங்காக கிளம்புங்க. ஐ லவ் யூ பண்டாட்டி. ஐ லவ் யூ டாக்டர். கிளம்புங்க. அவங்க வேறு ஏதோ தனியாக பேசணுமா? நம்மளாம் போவோம். பாவம் அந்த பிள்ளை கூச்சப்பட்டு வேறு உட்காந்துருக்கு. நல்லா பேசி பழகி எடுத்தா தானே மாமாவை பிடிக்காதுக்கு. அதனால நம்ம தடங்களை நிற்கக்கூடாது டாக்டர். நம்ம போவோம். அன்பு சொன்னா கரெக்டாக தான் இருக்கும், போவோம். சரிடா அஜய், வா போலாம் நம்ம. மச்சான், எனக்கு இன்னும் ரதி தேவியை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுடா. ஆனா மச்சான், ஒழுங்கா எந்த ஓடி போயிடு. உன் பொண்டாட்டி எங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா, அடி வாங்கிடுவேன். அட பாவீங்களா, இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதுனடா. என்னென்னத்தை நோட் பண்ணி தொலைஞ்சாலும் தெரியலையே. இசை தங்கம், கேம்புக்கு போலாமாம்மா? ஐயோ முறைக்கிறால. கேம்புக்கு போகலாம் வா. இன்னைக்கு கேம்புக்கு போய் ஃபர்ஸ்ட் அட்மிஷனே உனக்கு தான். அந்த ஃபர்ஸ்ட் காலியாக கடந்தது பேர் ஒரு பெட்டு, அதில் ஒன்றை சேர்த்து ட்ரிப்ஸ் போகிறது தான் என் வேலை. ஏன்டா சொல்லும், மாமா நல்லா தான் இருக்கேன். மாமாவுக்கு ஏன் இன்னும் தெம்பேத்தத்துக்கு ட்ரிப்ஸ் போட போறியா? ஏன்னா நான் இப்போ ஒன்று அடிக்க போகிறேன்ல, அதில் பிளட் நிறைய லாஸ் ஆக போகுது. அதான் தெம்பேத்தத்துக்கு ட்ரிப்ஸ் போட போகிறேன். திமுரு பிடிச்சவன் கேட்குறான் பற்றியா கேள்வியை? ஒழுங்கா ஏந்து வா, இங்கே வா. என்ன செத்தான் சேகர். செல்லம், நீ வாடா. எது வந்தாலும் நம்ம ரூமுக்கு போய் ஒரு வாட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் கேம்புக்கு போவோம். கேம்புக்கு லேட் ஆகுது, ஒழுங்கா வா, கேம்புக்கு போகலாம் டேரக்டா. மச்சான், கேம்ப்ல அடி வாங்கினா அசிங்கமா இருக்கும்டா. நான் ரூம்ல அடி வாங்கிட்டு வரேன். ஏதோ ஒன்று வாங்கிட்டு கிளம்புங்க. கேம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. கேம்ப்ல எந்த இஷ்யூவும் நடக்கக்கூடாது சொல்லிட்டேன். இவனுக்கு இவன் பிரச்சனை. வரியா இல்லையா போ. அஜய் மாமா போறீங்களா? அவங்க யார் உங்களை மிரட்டுறாங்க? இவன் வேற நேரங்காலம் தெரியாம பழி வாங்குறான். அட போமா, நான் உனக்கு மாமாவே கிடையாது, அண்ணன் தான். அது என் பொண்டாட்டிமா, கம்முன்னு இருமா. அஜய் மாமா, உங்களுக்கு தான் நான் மாமன் கூட்டது பிடிச்சதே. இவன் ஒருத்தன் நேரம் பார்த்து பழி வாங்குறான். இசைமா, இதோ வந்துட்டண்டி தங்கம். வா வா, தங்கமா பித்தளையான்னு வந்து பாத்துக்கலாம். இங்க முதல்ல எழுந்து வா. ஐயோ பாவம், மாட்டிட்டு முழிக்க போறான் இன்னைக்கு. இந்த அண்ணன் போய் ரொம்ப முன்னாடி உட்காந்து கதை பேசினாரா? அது அவங்க பொண்டாட்டிக்கு கோவம் வந்துருச்சு. அடிச்சிருவாங்களோ டாக்டரே? அடி வாங்க வந்தேன்னு நினைக்கிறேன், பாப்போம். எல்லாருமே ஏன் டாக்டர் ஆக முடியுமா? என் டாக்டர் பாத்தியா, பொண்டாட்டி விட்டு நான் வந்து நின்னாரா கொஞ்சமாச்சும்? அப்படி நிற்கிறார் என் டாக்டர். அதனாலதான் எப்பயுமே என் டாக்டர் எனக்கு ஸ்பெஷல். என் டாக்டர் மாதிரி யாரும் வர முடியாது. அந்த பிள்ளை மாமன் கூட்டு கூட என் டாக்டர் அசர்லையே. சரிடா, நாங்க அப்படி கிளம்புறோம். ஆமாம் வசந்த் மச்சான், நானும் கிளம்புறேன். இதுக்கு மேலே எங்க நின்னா எனக்கும் தேவையில்லாத பிரச்சனை தான். அதனால நான் கிளம்புறேன். ஆமாம் ரதி தேவி, மாப்பிள்ளை கூட பேசி பழகிட்டு நைட்டு வந்துருமா? சரிங்க அண்ணா. ரதி தேவி, உனக்கு ஏதாவது உதவி வேணும் இந்த அக்கட்ட வந்து கேளு. நான் பண்றேன்னு இந்த வீட்டில் யாரையும் தெரியாதுன்னு நீ கூச்சப்பட்டுக்கலாம் இருக்காத. சரிங்கக்கா. எல்லாரும் போயிட்டாங்கடா மச்சான். நம்பியிருப்பாங்களாடா எல்லாரும்? நேரம் ஒருத்தி அப்படியே நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்து சொல்றதுக்காக வச்சு வந்து வாழ்த்து சொல்றேன்னு பில்டப் பண்ண வந்திருப்பாளே, எங்க ஆளை காணோம். டேய், நீ சொல்றது கரெக்டு தான். வரா வரட்டும், கிட்ட வந்தோடனே சொல்லுன்னா. ஏங்க நீங்க டியூட்டி கிளம்பலையா? கிளம்ப வேண்டியதாம்மா. ரூம்ல ஒரு ஃபைல் கட்டில் மேலே வச்சுட்டு வந்துட்டேன், அதை மட்டும் போய் எடுத்துட்டு வாயேன். அண்ணா, போற வழியில என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல விட்டுறியா? ஏண்டி, நான் தானே உன்னை பஸ் ஸ்டாப்ல விடுவேன். நானும் தான் கிளம்பிட்டேனே, இருட்டி கூப்பிட்டு போறேன். நீ இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல விடுவியான்றது டவுட் தான். அதான் நான் அண்ணன் கூட போறேன். ஏண்டி மானத்தை வாங்குறேன்? ஏய், அவளை ஏன் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா? வா, நான் போற வழியில விட்டுட்டு போறேன். காலேஜ் பஸ் வேற டைம் ஆயிடுச்சுல, வா போலாம். சரிண்ணா. ஏய், ஏண்டி மானத்தை வாங்குறேன்? நான் கூப்பிட்டு போறேன்டி. அண்ணன் என்னடி நினைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாம்ஸ் வந்திருக்காரு, என்னன்னு நீ பேசிட்டு பொறுமையாவே கிளம்பு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. அண்ணா அப்படியே தானே போகுது ஸ்டேஷனுக்கு, என்ன ட்ராப் பண்ணிட்டு போகும். ஏய், அண்ணன் ஏதோ தப்பா நினைக்க போகுதுடி.
அப்பா சாமி முடியல, இன்னும் 3 மாசத்துல கல்யாணமே பண்ணிடுவாங்க போல. ஆனா நீங்க பண்ற அழும்பு இருக்கு பத்தியா, இன்னும் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது. இதை தான் என்னால ஜீர்ணிக்க முடியலம்மா. ஏய் அதை விடு, இந்த ரதி தேவியை பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அதையும் நீ வந்து சொல்றேன். பக்கத்துல அந்த அக்கா நிக்கிறாங்க பாரு, நீ கிளம்பு, அப்புறமா பேசிக்கலாம். சரிடி. உண்மையிலே இவன் அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு தான் பேசுறானா இல்லை நம்மளுக்காக பேசுறானா? நம்ம கண்டுக்காம வெளியே போயிடலாமா? அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறத என்னால் பார்க்க முடியலையே. ஐயோ. மச்சான் இன்னுமா வரல? வரலான்னு தான் ட்ரை பண்ணுறா. முன்னாடி ஒரு கால் பின்னாடி ஒரு கால் அப்படியே வச்சு வச்சு வரலாமா வர வேணாமான்னு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பயிர் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரேன். டேய் என்னடா பண்ண போற? மச்சான் பார்க்குறலா? பார்க்குறாடா. அவங்க ஷோல்டரில் கை போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம் வசந்த் மாமா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? நீங்க கைப்படாம வேற யார் கைப்பட போறா? இதெல்லாம் உங்களுக்கு என்கிட்ட உண்டான உரிமை. அப்புறம் டீச்சர்லாம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிருக்கேன் மாமா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. என்ன இப்படி வழிகிறான்? யாரை கேட்டு ஷோல்டர்ல கை போட்டு பேசுறான்? விட்டா இன்னைக்கு எனக்கு சம்மதம், நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நாளைக்கு புள்ள பெக்கறன்னு சொல்லிடுவான் போல. அட பாவி. டே கடுப்பாயிட்டாடா, மூஞ்சி ரியாக்ஷன்லாம் மாறிடுச்சு. இன்னும் நடந்து வந்து கேள்வி கேட்கல பத்தியா? அவ இங்கே வரணும், அது வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்புறம் டி தங்கம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியா? அப்பா மாமா கூட நல்லா கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆனால் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க, கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆகாது, ஃபிசிக்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால மாமாவை புரிஞ்சுக்காமலே போயிட்டாங்க. நீயாச்சும் மாமாவை புரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து மாமா தான் உலகம் குடும்பம் நடத்துவியா? ஆமா, அப்ப என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புரிச்சிருக்கடி தங்கம். இந்த 10 நாள் நம்ம ஜாலியாக லவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வீட்டில் ஓகே சொல்லுவோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிட்டோம், அதுக்கப்புறம் போங்க மாமா, எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு. ஐயோ நீ வெக்கப்படுறது கூட அழகா இருக்கே. என்ன இப்படிலாம் பேசுறான்? ஸ்ரீநிதி, இதுக்கெல்லாம் நீ கோவப்படக்கூடாது. அவன் தான் வேணான்ட்டல, அவன் கையை போட்டானா காலை போட்டானா உனக்கு ஏன்டி கோவம் வருது? மனசாச்சி வாயை மூடிட்டு போ. அவன் கையை போட்டதெல்லாம் என்னால பார்க்க முடியாது. அவன் அப்படிதான் போடுவான், ஏன்னா அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். உனக்கு ஏன்டி கோவம் வருது? இதோ வாரம் ஈருடா. அட்மின் ப்ளீஸ், எனக்கே ரதி தேவிக்கு ஒரு சாங் போடுங்க. மாமா என்ன சாங் போட சொல்லலாம்? டேய் வசந்தே, என்ன நினைச்சிட்டு இருக்க? சாங்லாம் போட முடியாது. அட்மின் கிட்ட இருக்கிற பேருக்கே சாங் இல்ல, இதுல புது பேரா? அதுவும் நீங்களா ஒரு பேருன்னு அட்மின் சாங் வேற போடணும். மூடிட்டு நீயே பாடிட்டு போடா. மாமா நம்மள அசிங்கப்படுத்துறாங்க மாமா இந்த அட்மின். நீ கவலைப்படாதடி தங்கம், இந்த மாமாவே உனக்காக பாட்டு பாடுறேன். பாடுங்க மாமா. போதவில்லையே போதவில்லையே, உன்னை போல போதை ஏதும் இல்லையே. மாமா அடுத்தல என்ன பாடவா? பாடுடி தங்கம், யார் கேட்பா நம்மள? நாள் முழுக்க உன்னை கண்கள் தின்ற பின்னும், உந்தன் சொற்கள் மீது நான் நனைந்த பின்னும், இன்னும் இன்னும் கிட்ட வந்தும் கிட்டத்தட்ட ஒட்டிக்கொண்டும் மூச்சில் தீயை பற்றி கொண்டும். போதவில்லையே போதவில்லையே, வசந்த் மாமா போல போதை ஏதும் இல்லையே. டேய் வரடா.